வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVS டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 நம்பர்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டு அந்த 2 நம்பர்ஸில் எந்த நம்பர் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படிங்கிறத பற்றி பிரிண்ட் பண்ணலாம். சேம் அதே போல் வந்து 3 நம்பர்ஸ் வாங்கி 3 நம்பர்ஸில் எது பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக இன்டிஜரில் A, B அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். பிரிண்ட்எஃபில் enter the values A and B அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்கேன்எஃபில் 2 வேல்யூஸுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ %d ஏபி நான் வந்து வாங்க போகிறேன். ஏபி நான் வந்து இண்டிஜுவல் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறதுனால ஸ்கேன்எஃபில் வந்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே %d நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வாங்கும்போது எப்போதுமே ஆம்பர்சன்ட் கொடுத்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ வாங்கிட்டேன். அடுத்தது இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா A greater than B அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃபில் வந்துட்டு A is big அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். எல்ஸ் சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா B தான் வந்துட்டு பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ பிரிண்ட்எஃபில் வந்துட்டு B is big அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ஏவுக்கு வந்து 55, பிக்கு வந்து 23 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ A is bigன்னு சொல்லும். திரும்ப அகைன் நான் வந்து ரன் பண்ணுறேன். A வந்து 33, B வந்து 65 நான் வந்து கொடுக்குறேன். B is big ன்னு சொல்லும். இதே இதில் நான் வந்து 3 நம்பர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது 3 வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். A, B அண்டு C 3 நம்பர்ஸ் நம்ம வந்து யூஸர் இருந்து என்டர் பண்ண சொல்லிவிட்டு ஸ்கேனரில் 3 நம்பர்ஸ் நம்ம வந்து வாங்கணும். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு %d கொடுத்துட்டு ஆம்பர்சன்ட் C 3 நம்பர்ஸ் வந்து வாங்கிட்டேன். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து A greater than B சொல்லி செக் பண்ணுறேன். A வந்து Bயோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு A is bigன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி 2 நம்பர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து B கூட மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு A is bigன்னு நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்படி 3 நம்பர்ஸ் இருக்கும்போது Aவை நான் வந்து B கூட மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு A is bigன்னு நான் வந்து சொல்ல முடியாது. Aவை நான் அடுத்து வந்து C கூடயும் நான் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல A greater than B இருந்துச்சு அப்படின்னா A is bigன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அகைன் இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு A greater than C சொல்லி நான் வந்து செக் பண்ணோம். A C-யோடவும் பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து A is bigன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். சப்போஸ் A அப்படின்றது C-யோட பெருசாக இல்லை அப்படின்னா எல்ஸில் நம்ம வந்துட்டு C is big அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதில் வந்து ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்கணும். நான் A is bigன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு B கூடயும் கம்பேர் பண்ணுறேன். அடுத்து வந்து C கூடயும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஆனால் இங்கே C அப்படின்றத நம்ம வந்துட்டு A கூட மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு C is bigன்னு எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு பாருங்கள். எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 30 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது B நான் வந்துட்டு 5 நான் வந்து கொடுக்குறேன். அடுத்தது C வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கண்டிஷன் நான் வந்து செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து A greater than B. ஸோ A அப்படிங்கிறது Bயோட பெருசாக இருக்குது. அடுத்தது உள்ள இஃப் கண்டிஷன் நான் வந்து செக் பண்ணுறேன். இந்த Aவை விட C பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது C அப்படிங்கிறது Bயை விட பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிற லாஜிக்கில் ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு C is big அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் A greater than B அப்படின்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா B தான் பெருசாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு B is bigன்னு நம்ம வந்து சொல்கிறோம்ல. ஸோ அந்த இடத்துல C கூடயும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். B is bigன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் நான் வந்து கொடுத்துட்டு B greater than C சொல்லி நான் வந்து செக் பண்ணோம். B greater than C இருந்தால் தான் நம்ம வந்து B is bigன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். சப்போஸ் B greater than C இல்லை அப்படின்னா எல்ஸில் C is big. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஏவுக்கு வந்து 4, B வந்து 2, C வந்து 7 கொடுக்குறேன். C is bigன்னு சொல்லும். அடுத்தது A4, B வந்து 6, C வந்து 2 கொடுக்குறேன். ஸோ B is bigன்னு சொல்லும். ஸோ அடுத்து வந்துட்டு A வந்து 6, B வந்து 4, C வந்து 2, A is bigன்னு சொல்லும். இப்போ இதே ப்ரோக்ராம் நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எல்லா வேல்யூயும் ஈக்குவலாக நான் வந்து கொடுக்குறேன். அப்போ C is bigன்னு தான் எனக்கு வந்து சொல்லும்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து எழுதுறேன் ஏ பி ரெண்டு இது நான் வந்து கண்டிஷன்ஸில் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் தென் எல்ஸ் லேடர் கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எழுதலாம். ஏ வந்து பி கூட கம்பேர் பண்ணுறேன் அண்டு ஏ நான் வந்துட்டு சி கூடயும் நான் வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். ஏ வந்து பியோடையும் சியோடையும் பெருசாக இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு ஏ இஸ் பிக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். எல்ஸில் இன்னொரு இஃப் கண்டிஷன் நம்ம வந்துட்டு பி கிரேட்டர் தென் ஏ அண்டு பி கிரேட்டர் தென் சி. அதாவது பி நம்ம வந்துட்டு ஏ கூடயும் சி கூடயும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ பின்றது ஏ அண்டு சியோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பி இஸ் பிக்குன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ அடுத்தது எல்ஸில் இன்னொரு இஃப் கண்டிஷன் நான் வந்து எழுதுகிறேன். சி கிரேட்டர் தென் ஏ அண்டு சி கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ இருந்தது அப்படின்னா சி இஸ் பிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை, எந்த நம்பரை விட எந்த நம்பரும் பெருசாக இல்லை அப்படின்னா எல்ஸில் ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லா நம்பருமே வந்து ஈக்குவலாக தான் நமக்கு வந்துருக்கும். ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ஏ வந்துட்டு பிக்கஸ்ட் நம்பராக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூ ஆகும். ஏ இஸ் பிக்குன்னு சொல்லிடும். ஆல் ஆர் ஈக்குவலாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் எனக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.